ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்க தமிழக அரசு AI தொழில்நுட்பம் மூலம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் தகவல்களை காணலாம். தமிழக கேரள எல்லையான ரயில்வே துறையில் அங்க இருக்கக்கூடிய தண்டவாளத்துல யானைகள் உயிரிழப்பை தடுப்பதற்கு வனத்துறையும் ரயில்வே துறையும் இணைந்து AI தொழில்நுட்பத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்து மூலமாக 5000 எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு 2500 யானைகள் வரை காப்பாற்றப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் வனத்துறையின் தலைமை கூடுதல் வன செயலாளர் சுப்ரியா சாகு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமான தமிழக கேரள எல்லையில இருக்கக்கூடிய AB என்று அழைக்கக்கூடிய 2 ரயில்வே தண்டவாளங்கள் இருக்கு. இந்த தண்டவாளங்கள்ல குறிப்பா 6 மற்றும் 7 உள்ளிட்ட அந்த 13 கிலோமீட்டருக்கு வனத்துக்குள்ள வர்றனால அந்த வனத்திலிருந்து ஏராளமான வனவிலங்குகள் அவ்வப்போது ஊர் பகுதியில் உணவு தேடி வருகிறது. அப்படி வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ரயில் யானை மீது அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா Be the boss. வனவிலங்குகள் மோதி விபத்து ஏற்படுவதனால அதை தடுப்பதற்கு என்ன செய்வது என்று வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகள் எடுத்திருந்தாங்க. அதன் ஒரு வழியாக தான் AI தொழில்நுட்பத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்தினாங்க. அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக தற்போது யானையுடைய உயிரிழப்பை குறைத்திருப்பதாகவும் குறிப்பாக 2500 முறை யானைகள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்காக 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது AB அந்த 2 டிராக்குகள்ல 7 பேர் கொண்ட குழு மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் சுமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6 கிலோமீட்டர் மற்றும் 7 கிலோமீட்டர் அந்த தண்டவாளத்தை நடந்து வருவார்கள். அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய 12 டவர்கள்ல CCTV கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கு. தெர்மல் வைக்கப்பட்டிருக்கு. அங்கு ஏதாவது வன உயிர்களோ இல்ல மனித நடமாட்டமோ இருந்தால் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு சிக்னல் அளிக்கப்படும். அந்த சிக்னலை எடுத்தவுடன் அங்க இருக்கக்கூடிய அந்த ரோந்து குழுக்கு அனுப்பப்படும். அந்த ரோந்து குழுக்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த தண்டவாள பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே கடக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த யானைகள் அங்க முகாமிட்டு இருந்தால் உடனடியாக அந்த டைம் வரக்கூடிய ரயிலுக்கு ரயில்வே துறைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த பகுதியில் ரயில்வே நிறுத்தி விடுவார்கள். பின்பு அங்க இருக்கக்கூடிய யானையோ இல்ல யாராவது மனித நடமாட்டமோ இருந்தால் உடனடியாக அவர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு பின்பு ரயில் இயக்கப்படும். இதுபோன்று கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் 5000க்கும் மேற்பட்ட சிக்னல்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இதுல 2500 முறை யானைகள் அந்த பகுதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பதாக அதனுடைய அந்த AI தொழில்நுட்பத்தினுடைய செயல்படுத்தப்பட்ட வீடியோக்கள் மற்றும் பதிவுகளை வெளியிட்டு நேற்று தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா வனத்தையும் வன உயிர்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த திட்டத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களை வைத்திருப்பதாகவும் அவர்கள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க.